Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு என்ற இடத்தில் ரேஷன் கடை வாசலில் வைத்து பிரபல ரவுடியை பாம் வீசியும் அரிவாளால் வெட்டியும் ஒரு கும்பல் கொலை செய்துள்ளது. சம்பவ இடத்தில் போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம் துரை வெங்கடேசன், இந்த கொலைக்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் பொய்யாக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ராஜா என்கின்ற வசூல் ராஜா. இவர் மீது ஏற்கனவே கொலை, அதேபோன்று கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையிலே இருந்து வருகிறது. இந்த நிலையிலே அண்மை நாட்களாகவே வசூல் ராஜா எந்த இந்த சம்பவங்களிலும் குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடாமல் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே இன்றைய தினமானது பட்ட பகுதியிலே தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதி. இந்த பகுதியின் வழியாகவே தாலுகா காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது தாலுகா காவல் நிலையம் அருகாமையிலே இந்த ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் இடமானது தாலுகா காவல் நிலையம் செல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியே இந்த வசூல் ராஜா என்கிற வசூல் ராஜா நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த சம்பவத்திலேயே அவர் நாட்டு வெடிகுண்டு வீசியதிலேயே உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்திலே தற்போது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த பகுதியிலே ஒரு பதற்றமான ஒரு சூழலானது நிலை வருகிறது. இந்த பகுதியிலே இரண்டு ஏடிஎஸ்பிகள் தலைமையிலான போலீசார் தற்போது அந்த இடத்திலே தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த பகுதியிலே பகுதியிலே நடைபெற்ற இந்த சம்பவத்தின் காரணமாக இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழலும், அதே போன்று இந்த பகுதியிலே தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இந்த சம்பவம் நடைபெற்ற அருகாமையிலேயே சிசிடிவி கேமராவும் காவல் நிலையத்தின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களும் இரண்டு சிசிடிவி கேமராக்களும் அங்கு இருக்கிறது. அந்த சிசிடிவி கேமராக்களை தொடர்ந்து ஆய்வு செய்தும் தற்போது போலீசார் தொடர்ந்து தீவிரமாக நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையை தொடர்ந்து குற்றவாளியை பிடிப்பதற்கு இரண்டு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து குற்றவாளிகளை பிடிப்பதற்கான போலீசார் தீவிரமும் காட்டி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே ஒரு பதற்றமான ஒரு சூழலானது நிலை வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த பகுதியானது தாலுகா காவல் நிலையம் செல்லக்கூடிய பகுதி. தாலுகா காவல் நிலையம் செல்லக்கூடிய பகுதியின் அருகாமையிலேயே இந்த ரவுடி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது இந்த பகுதியிலே ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி துரை வெங்கடேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.